திமுக அரசுக்கு இப்போதுள்ள கஷ்டம் போல் எந்த காலத்திலும் கஷ்டம் வந்ததில்லை என்று அமைச்சர் நேரு பேசினார். இனிமேல் பாஜகவுடன் சேரவே மாட்டோம் என்ற அதிமுகவினர் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளனர். அவர்கள் மீதான வழக்குகளை முடித்துக் கொள்வதற்காக கட்சியை அடகு வைத்துள்ளனர். தமிழகத்தில் புதிதாக ஒருவர் வந்துள்ளார். அவர் வரும்போதே தமிழகத்தின் அடுத்த முதல்வர் என்கின்றனர். இப்போது உள்ள கஷ்டம் போல எந்த காலத்திலும் திமுக அரசுக்கு கஷ்டம் வந்ததில்லை. ஒருபுறம் கடந்த கால அதிமுகவின் நிர்வாகம் சரியில்லாததால் நிதிநிலை மிகவும் மோசமாக உள்ளது. மற்றொரு புறம் கொரோனா பாதிப்பை தடுக்க 2 ஆண்டுகள் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. மத்திய அரசும் தமிழகத்திற்கு தர வேண்டிய எந்த நிதியையும் வழங்காமல் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. கடுமையான நிதி நெருக்கடியிலும் மற்ற மாநிலங்களை விட மிக சிறப்பாக தமிழக முதலமைச்சர் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டியுள்ளார் என்று அவர் பேசினார். புதுக்கோட்டையில் அரசு பள்ளியில் குழந்தைகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்தது சட்டப்படி குற்றம் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் ஊராட்சி நமனசமுத்திரம் குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை வைத்து கழிவறை சுத்தம் செய்ய வைத்த காணொலி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக பள்ளிகள் ஏற்கனவே வகுப்பறை கட்டடம் இல்லாமல், சுத்தமான குடிநீர் வசதி இல்லாமல், போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் அவல நிலையில் உள்ளபோது 10 வயதிற்கும் குறைவான தொடக்கப்பள்ளி மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்திருப்பது பள்ளி கல்வித்துறை எத்தனை சீரழிந்து கிடக்கிறது என்பதை காட்டுகிறது. இன்னும் ரசிகர் மன்ற மனப்பான்மையில் இருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த 4 ஆண்டுகளாக கல்வித்துறைக்கு செய்தது முதல்வருடன் இணைந்து விளம்பர நாடகங்களில் நடித்தது மட்டும்தான். 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்தது சட்டப்படி குற்றம் என்பதாவது தெரியுமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே என அண்ணாமலை கூறியுள்ளார். கன்னடத்து பைங்கிலியான நடிகை சரோஜா தேவியின் மறைப்பு தென்னிந்திய திரையுலகிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவின் மல்லேஸ்வரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்துகின்றனர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் EPS உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும், நடிகர் ரஜினி உள்ளிட்ட பிரபலங்களும் வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்களாக மூத்த IAS அதிகாரிகளான ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகிய 4 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள், திட்டங்கள் மற்றும் தேவையான இடங்களில் செய்தி ஊடகங்களில் மூலமாக சரியான நேரத்தில் மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் மூத்த IAS அதிகாரிகள் ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகிய 4 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: 4 ஆண்டுகளாக திமுக அரசாங்கம் மக்களை படுகொலியில் தள்ளியுள்ளது. சொத்து வரி, மின் கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம் போன்றவைகள் உயர்வு என மக்கள் தலையில் பெரிய பாரத்தை திமுக அரசு சுமத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. புகார் அளிக்க போலீஸ் ஸ்டேஷன் செல்வோர் மீதே தாக்குதல் நடக்கிறது. உதாரணத்திற்கு திருத்தணி அருகே கர்ப்பிணி பெண் புகார் கொடுக்க சென்றபோது அவர் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தமிழகத்தில் போலீசார் விசாரணை என்ற பெயரில் 24 லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளன. காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் செயலற்று உள்ளார். தமிழகத்தில் முதல்வர் மற்றும் முதல்வர் மகனை சுற்றியுள்ள தம்பிகளின் ஆட்சிதான் நடக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்தின் தலைவர் EPS தான். திமுக கூட்டணியில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எப்போது வாய்ப்பு கிடைக்கும் வெளியே வரலாம் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவியை ஸ்டாலின் கொடுப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். மதிமுகவில் துரை வைகோ, மல்லை சத்யா இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் வைகோ சமாதானம் செய்து வைத்தார். இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய வைகோ, மல்லை சத்யா துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் தன்னை துரோகி என சொன்னதை விட ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்து குடிக்க சொல்லியிருந்தால் குடித்து செத்து போயிருப்பேன் என கூறியுள்ளார் மல்லை சத்யா. என் தூக்கத்தை தொலைத்து விட்டேன் என அரசியல் பொது வாழ்க்கையை வீழ்த்துவதற்கு உயர்ந்த உலகம் போற்றும் மாமனிதர் தலைவர் திரு வைகோ MP அவர்கள் வேறு ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லியிருக்கலாமே, அல்லது ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்து குடிக்க சொல்லியிருந்தால் குடித்து செத்து போயிருப்பேனே. அன்பு தலைவர் திரு வைகோ அவர்களே, அறம் சார்ந்த என் அரசியல் பொது வாழ்வை உங்கள் மகனுக்காக வீழ்த்துவதற்கு துரோகம் என்று சொல்லா தங்களுக்கு கிடைத்தது. வேதனையில் துடிக்கின்றேன் நான். இன்பமோ துன்பமோ விருந்தும் மருந்தும் 3 நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. மரம் ஓய்வெடுக்க விரும்பினாலும் காற்று விடுவதாக இல்லை என்ற சீனத்தின் தலைவர் மாவோ அவர்களின் பொன்மொழிக்கு இலக்கணமாக கடந்த 4 நாட்களாக நான் எதுவும் பேசாமல் மௌனம் காத்து வந்தேன். காரணம், நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலராக இப்போது வரையில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு காத்து வந்த நிலையில் என் மீது மதிமுக முதன்மை செயலாளர் சகோதரர் திரு துரை MP அவர்கள் பொதுவெளியில் விமர்சித்து பேசியுள்ளார். பதில் சொல்ல வேண்டிய ஜனநாயக கடமை எனக்கு உண்டு. நீ பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான், நீ பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை, என் மௌனத்தை கலைக்கிறேன் என்று கூறியுள்ளார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலராக பொறுப்பு வகித்து வரும் கல்யாண சுந்தரம் MP அவர்களை அந்த பொறுப்பில் இருந்து விடுவித்து அவருக்கு பதிலாக சாக்கோட்டை அன்பழகன் MLA அவர்கள் தஞ்சை வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளுடன் இவருடன் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.